நாம எல்லாருமே எதிரிகளே இல்லாத வாழ்க்கைய வாழணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா இது ரொம்பவே தப்பான விஷயம். நம்மளோட எதிரிகள் தான் நமக்கு பல விஷயங்களையே கத்துக் கொடுக்கறாங்க. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சொல்ல போனா எதிரிகள் தான் நம்மளோட பலமே. நம்மளோட முன்னேற்றத்துல நண்பர்களை விட எதிரிகளோட பங்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லணும். நம்ம லைஃப்ல நம்ம இலக்கை அடைய எதிரிகள் நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட ஃபேமிலிலயும் சரி, ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, எதிரிகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. எதிரிகள்னு சொன்னதும் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா நம்மள முன்னேற விடாம செய்யறவங்கன்னு தான். ஆனா அது உண்மை இல்லைங்க. நம்மளோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நம்மளை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க எதிரிகள் தான். எதிரிகள் நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்ட போடுறவங்க இல்ல. நாம சோம்பேறியா இல்லாம நம்மளோட எல்லா செயல்களையும் உற்சாகத்தோட செய்யறதுக்கு உதவுறவங்க தான் நம்மளோட எதிரிகள். அவங்க கிட்ட தான் நாம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். எதிரிகள் தான் நமக்கு ஆசிரியர்கள்னு சொல்லலாம். எதிரிகளால தான் நம்மளை நாமே திருத்திக்கிட்டு நம்மளோட மனித வாழ்க்கைய முழுமையா வாழ முடியும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதிரிங்க தான் தூண்டுதலா இருக்காங்க. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். எதிரி இல்லாத உலகத்துல வாழ்றது ஒரு கெத்தே இருக்காதுன்னு தான் சொல்லணும். நமக்கு எதிரிகள் இல்லைன்னா நம்மளோட குறைகள் நமக்கு தெரியாம போயிடும். எந்த நேரத்துல நம்மளை பத்தி என்ன விமர்சனம் வருமோன்னு நாம ஒரு அவேர்னஸோட இருக்க நம்மளோட எனிமி தான் ஹெல்ப் பண்றாங்க. இதனால நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வோம். நாம நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு எதிரிகள் தான் ஒரு தூண்டுகோலா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது. நாம எங்கேயாச்சும் சோர்ந்து உட்காராம இருக்க அந்த எதிரிங்கிற தூண்டுகோல் தான் உதவுது. எதிரிகளே இல்லாத அரசனுக்கு வெற்றியே கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு சரித்திரத்திலையும் இடம் கிடையாது. ஒரு அரசனோட அத்தனை புகழுக்கும் காரணம் எதிரிகள் தான் சொல்லணும். ஒருத்தரோட வீரமும் விவேகமும் எதிரிகள் முன்னாடி தான் நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லலாம். எதிரிகளை சந்திக்க தயாரா இல்லாதவங்க வெற்றி அடையவே முடியாதுன்னு தான் சொல்லணும். பெரிய பிசினஸ்மேன் கிட்ட கேட்டா அவங்க எதிரிகளை பத்தி தான் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்கள பத்தின கதைகளை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாடக கொட்டகையில டிக்கெட் கொடுத்தவரு திடீர்னு இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாடக எழுத்தாளரானது அவரோட எதிரிகளால தான். அவர் ஒரு நாடகத்தை பார்த்துட்டு சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதனால கோபமான பிரபல நாடக நடிகர், உனக்கு நாடகத்தை பத்தி என்ன தெரியும், நீ என்ன நாடக எழுத்தாளரான்னு கேள்வி கேட்டு அவரை குறை சொல்லியிருக்காரு. அந்த எதிரியால தான் அவருக்குள்ள இருக்க எழுத்தாளருங்கிற திறமையே வெளியே வந்திருக்கு. அவர் தான் ஷேக்ஸ்பியர். ஆனாலும் நம்ம எல்லாருமே ஒரு உண்மையை ஒத்துக்கணும். யாராலையும் நம்ம எதிரிகளை நேசிக்க முடியாது. உங்களால தான் நான் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்து வைக்கவும் முடியாது. அதே நேரத்துல அவங்கள நினைச்சு டிப்ரெஷன் ஆகாம இருக்கலாம். எதிரிகள் இல்லைன்னா நாம உற்சாகமா எந்த வேலையும் செய்ய முடியாது. எதிரிகளை நினைச்சு வேதனைப்படாம இப்போ இருக்கிறத விட சிறப்பா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்னு முடிவெடுங்க. நாம செய்யற வேலைகள்ல கண்டிப்பா குறைகள் இருக்கதான் செய்யும். அதை நம்ம கூட இருக்க நண்பர்கள் சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஆனா நம்ம எதிரிங்க தயங்காம அந்த குறைகளை நமக்கு சொல்லுவாங்க. அதை நினைச்சு நாம கஷ்டப்படாம நம்மளோட குறைகளை நாம திருத்திக்க முயற்சி பண்ணணும். நம்மளோட மைனஸ் எல்லாத்தையும் பிளஸ்ஸா மாத்திக்க நம்ம எதிரிங்க தான் நமக்கு உதவுறாங்க. அதனால நம்ம முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்க எதிரிகளை பார்த்து நாம பயப்படாம அவங்க முன்னாடி சிறப்பா வாழ்ந்து காட்டணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.